ஹாய் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து 2வது நாள் வந்து டொரண்டோ போயிருந்தோம் அப்படின்ட்டு. ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள். ஸோ டொரண்டோ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து டொரண்டோ போயிட்டுருக்கோம். முதல்ல வந்து ஒரு ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் அது போகிறதுக்காக வந்து ஒரு ஸ்டாப்பு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் மாதிரி ஈஸியாக அங்கேயே வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் ஹைவேஸில் மோட்டர்ஸ் மாதிரி இங்கே வந்து ஆன் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன் ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஹைவேல தான் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு ஆன் ரூட்டை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆன் ரூட்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகணும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிம் ஹார்டன்ஸ் ஒரு சின்ன ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமாக போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்தனால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பிளேஸஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் நிறைய நீங்கள் வந்து சும்மாவே போயிட்டு வரலாம். ஒரு சில ஷாப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வச்சுருப்பாங்க ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஷாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவங்க கவுண்டரை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, நமக்கு அர்ஜென்ட்டாக வந்தால் போய் தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொரண்டோ தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 1 hour டிரைவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அங்கே போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோம் இன்னும் முடிவே பண்ணல. ஸோ போனால் தான் வந்து தெரியும். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் டொரண்டோ போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஹைவேலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த சிஎன் டவரை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டொரண்டோக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ பெரிய சூப்பரான வியூ வந்து உங்களை வெல்கம் பண்ணும் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான வியூ. எல்லாமே பெருசாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஒன்ஸ் டொரண்டோக்குள்ளே என்ட்ரான உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சேஞ்ச் ஓவர் இருந்தது அந்த டவுன் டவுன் பார்க்குறதுக்கே. நீங்கள் வந்து நார்மலாக கனடாவில் ஒரு சின்ன சிட்டியில் இருந்துட்டு திடீர்னு ஒரு பெரிய சிட்டிக்கு டவுனில் போனீங்கன்னா வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hours வந்து எப்படி டர்ன் பண்ணுறது, எந்த பக்கம் பார்க் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே பிளாங்காக இருந்தது. அந்தளவுக்கு பெரிய டிராஃபிக் ரூல்ஸு. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராம்ப்பு போகும். ஒரு ரயில் மாதிரி ஒரு ட்ராம்ப் போயிட்டுருக்கும் ரோட்டில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டவுன் டவுனே ஒரு வேறு மாதிரி ஃபீல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த என்விரான்மெண்ட்டே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸிங்காக இருந்தது. எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது. எந்த பில்டிங்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியல. ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாங்காக தான் இருந்தது. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்தளவு ஒரு பெரிய சிட்டியை வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லுவேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போது டொரண்டோ டவுன் டவுனில் இருக்கோம். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட சிஎன் டவர் இருந்து தெரியும். ஸோ ரொம்பவே பார்க்குறது சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து எல்லாமே வீடியோவில் தான் பார்த்துருப்போம். இப்போ தான் வந்து நேரில் வந்து பார்க்குறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே ஸ்கை ராக்கெட்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனாக வந்து போய் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த டொரண்டோ டவுன் டவுனில் பார்க்குறதுக்கு வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுன் டவுன் தான் பார்க்குற விஷயமே. ஏன்னா நீங்கள் டவுன் டவுனை சும்மா சுற்றி பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸு. ஸோ அந்த ஆர்கிடெக்சரை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து தனியாக ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த டவுன் டவுனே பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஸோ அந்த சிஎன் டவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நார்மல் டைமில் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே கொண்டு போய் காட்டுவாங்க. ஸோ நாங்கள் போகும்போதுமே அது வந்து ஓப்பனாக தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆனதுனால அங்கே வந்து போக முடியல. டைம் இருந்தால் வந்து கண்டிப்பாக அந்த சிஎன் டவருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கூட்டு போயிட்டு அந்த ஃப்ளோர்லேருந்து டாப் வியூ வந்து காட்டுவாங்க டவுன் டவுனை. அது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது டவுன் டவுன் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிஎன் டவருக்குள்ள வந்து போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு புது லென்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டொரண்டோ போகிறனால தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதான் வந்து ரொம்ப ஒரு சீப்பான லென்ஸ் தான். நம்ம ஊர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 rupees வரும். ஸோ அதே ரொம்ப காஸ்ட்லி தான். பட் மற்ற லென்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த ரொம்பவே சீப் தான். நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதை வந்து நீங்களே பாருங்கள்.
ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து நான் அந்த 1.8 அப்போச்சர் அந்த பெரிய பிளர் அந்த பெரிய போக்கைக்காக தான் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல லைட்டோட எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த லென்ஸை பற்றி நான் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக தனியாக போடுறேன். ஸோ அதில் வந்து இந்த லென்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் சும்மா காமிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு டொராண்டோவில் பார்த்தீங்கன்னா சிஎன் டவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுண்டாஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் டவுன் ஏரியா. அதுதான் வந்து மெயின் டவுன் டவுன் ஏரியா. ஸோ நீங்கள் யூஎஸ்ல நியூயார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் டவுன் டவுன் இருக்கும், இல்லை நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் மாதிரி வந்து நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் டவுன் லுக்கு வந்து அங்கே டுண்டா ஸ்கொயர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து அந்த டவுன் டவுனோட ஒரு மெயின் ஏரியா. ஸோ அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் ஃபீல் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டுண்டா ஸ்கொயர் ஏரியாங்கிறது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் தான் நான் மெயினாக சொன்ன மாதிரி. அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த நியூயார்க் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து ஒன்ஸ் அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஏன்னா காரை வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் கார்லேயே போக முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட ரூல்ஸ் வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் காரில் போக முடியாது அப்படின்றனால சப்வேலாம் வந்து ட்ரெயினில் தான் போக முடியும். ஸோ நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய போராட்டமாக ஆயிடுச்சு. பேர் சொன்னான், குயின்ஸ்னு சொன்னான். ஓவர்கோட் தாண்டா முன்னாடி இருக்கோம். இதில் ஓவர்கோட் தாண்டா போட்டுருக்கு. சரி அடி இங்கே இறங்கிட்டோம். ஏய் எங்கடா எங்கடா அனுப்புவோம் அவங்க சத்தியமாக தருவா. ஐயோ இது சொன்னா இது போகிறேன். நம்ம ஊரெல்லாம் ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்தாலே தெரியும், இதுதான் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன், இங்கே தான் சப்வே இருக்குது அப்படின்ட்டு. இங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பில்டிங் தான் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே போனால் நீங்கள் உங்களுக்கு சப்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சப்வே ஸ்டேஷனை. ஸோ அதை வந்து எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எங்கள் கூட வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். ஸோ அவருக்கு தான் வந்து ஏற்கனவே அவர் வந்து நியூயார்க் அந்த அமெரிக்காலாம் போயிருக்கறனால அவர் தான் வந்து எங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போனாப்புல. ஸோ அவர்களெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்களே திரும்ப முடிச்சுட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் தான் எப்படியோ வந்து இந்த டவுன் டவுனு அப்புறம் அந்த சப்வேஸ்க்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு நல்லா அந்த சப்வே ட்ரெயின்லாம் ஏறி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சப்வே ட்ரெயின் ஏறி நாங்கள் வந்து அந்த டுண்டா ஸ்கொயருக்கு வந்து போனோம். அதுக்கப்புறம் அந்த டுண்டா ஸ்கொயரில் இருந்துட்டு நேதன் ஃபிலிப் ஸ்கொயர் நடந்தே போயிட்டோம். பார்த்தோம் நாங்கள் வந்து ரொம்ப தூரம் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நடக்கிற தூரம் தான் இருந்தது அப்படின்றனால நாங்கள் சீக்கிரமாகவே நடந்தே போயிட்டோம். ஸோ இந்த நேதன் ஃபிலிப் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பெரிய கிளாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஐஸ் ஸ்டேஜிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் ஸ்கீ பண்ணி விளையாடலாம். இதுவே நீங்கள் நியூ இயர்ஸ் ஈவினிங் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தான் எல்லாருமே கேதர் ஆகிட்டு உங்களுக்கு நியூ இயர்லாம் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் அங்கே தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களால் வந்து டொராண்டோ அன்றைக்கி போக முடியல. அதனால் ஸோ அடுத்த நாள் தான் போயிருந்தோம். அது வந்து ஒரு சின்ன வின்டர்னால வந்து ஒரு சின்ன ஐஸ் ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் ஸ்கீ பண்ணி விளையாடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது. அதுக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப பெரிய லைன் நின்று இருந்தது. ஸோ அதனால் அந்த டொராண்டோ அந்த 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 ஈவெண்ட்டுக்கும் போக முடியல. ஸோ சும்மா வழக்கம் போல் போயிட்டு சும்மா நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு எங்களால் டைம் வேறு இல்லை. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து இருட்டிடும்.
இருட்டுனா வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சீக்கிரமாகவே கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தனால சும்மா அந்த இடத்த மட்டும் போயிட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஸ்கீ பண்ணிட்டு போகிறாங்க எல்லாருமே சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து இருந்தாங்க. ஒரு கும்பலாக வந்து அப்படியே நீங்கள் ஸ்கீ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நினைக்கிறேன் 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்கீ பண்ணி விளையாண்டுட்டு இருக்கலாம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஸ்கீ பண்ணிட்டு போனாங்க, ரொம்ப பயமே இல்லாமல். எப்படின்னே தெரியல, எங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. என்னடா சின்ன பசங்க இவ்வளோ சூப்பராக வந்து போகிறாங்க, நிறைய பெரிய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஸ்கீ பண்ணி விளாட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்களால் ட்ரை பண்ண முடியல, நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கடைசியாக இந்த நேதன் ஃப்ளிப் ஸ்கொயர்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து ஒரு 5 மணிக்கிட்ட நாங்கள் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ 5லேருந்து கரெக்டாக 9 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வரும்போது ரொம்பவே கரெக்டாக ஸ்னோ வேறு பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் வரும்போது ஸ்னோ வேறு பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதில் ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருந்தது. பட் ஆனால் எப்படியோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சூப்பராக ஓட்டிட்டு எங்களை எப்படியோ வந்து நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு சேர்த்துட்டார் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒரு பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஸ்னோவில் இருட்டில் ஓட்டும் போது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது முன்னாடி, அந்தளவுக்கு ஒரு இருட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னோவெல்லாம் வர பயங்கரமாக அடிக்கும் கண்ணாடியில். அது மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீல் தான் அந்த நைட்லாம் வண்டி ஓட்டுறது. யாருமே வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸ்னோ பெய்யும் போது. பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான் வந்து நல்லா ஓட்டுவாங்க அந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நைட்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா வந்து கண்ணே தெரியாது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இருட்டாக இருக்கும் நைட்டில் ஓட்டும்போது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நானும் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.